logical operators. So it perform logical operations on the given relational expression. 3 logical operators பார்த்தீங்கன்னா and or not இந்த வேர்டும் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம C++ மாதிரி சிம்பிள்ஸ் கிடையாது. இங்கே and or not அப்படிங்கிற இந்த வேர்டு தான் ஆப்ரேட்டர் இதுதான். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். print 5 is less than 2 and 5 is greater than 2. ஸோ இங்கே and அப்படிங்கிற ஆப்ரேட்டர் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இட் கம்பைன்ஸ் த ரிசல்ட்ஸ் ஆஃப் த 2 ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் 5 is less than 2 அப்படி ட்ரூவா ஃபால்ஸா? 5 is less than 2ங்கிறது ஃபால்ஸ். நான் ஃபால்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ எஃப்னு போட்டு வச்சுக்கிறேன் இங்கே. ஸோ எஃப் போட்டுக்கலாமா? அண்ட் எஃப் அண்டு ஃபால்ஸு அண்ட் 5 is greater than 2. ஸோ 5 is greater than 2 விட அப்போ இது ட்ரூ. ஸோ ஃபால்ஸ் அண்டு ட்ரூ. ஸோ அண்டை பற்றி நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. அண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அண்டு ஆப்ரேட்டருக்கு முன்னாடி ரெண்டுமே என்ன இருக்கணும் அப்படின்னா ட்ரூ இருக்கணும். அப்போ தான் ட்ரூ. போத் ஆப்பரண்ட்ஸ் ஆர் ட்ரூ, த ரிசல்ட் இஸ் ட்ரூ. போத் இன்புட்ஸ் ஆர் ட்ரூ, த ரிசல்ட் இஸ் ட்ரூ. அப்படிலாம் நீங்கள் அண்டை பற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்டே ஃபால்ஸ் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் செக் பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக அது ரிசல்ட் வந்து ஃபால்ஸ் தான் அப்படி சொல்லலாம். ஸோ இந்த ரிசல்ட் பார்க்கலாம் என்ன கிடைக்குதுன்னு. ஸோ பாருங்கள் ஃபால்ஸ், ரிசல்ட் வந்து ஃபால்ஸ். ஏன் அப்படின்னு தெரியுதா? அண்டு போட்டிருக்கோம். ஸோ அடுத்து ஆர் பாருங்கள். இது இந்த இடத்துல ஆர் மட்டும் நான் மாற்றுறேன். ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் இப்போ முன்னாடி மாதிரி தான் 5 is less than 2 அப்படிங்கிறது ஃபால்ஸ். அதே ஆர் 5 is greater than 2ங்கிறது ட்ரூ. ஸோ ஆரை பொறுத்த வரைக்கும் எனி ஒன் ஆஃப் த இன்புட் இஸ் ட்ரூ, த ரிசல்ட் இஸ் ட்ரூ அப்படி சொல்லுவோமா? ஸோ எனி ஒன் ஆஃப் த இன்புட் இஸ் ட்ரூனா ஸோ ரைட் சைடில் இருக்க இன்புட் வந்து ட்ரூவாக இருக்குது. ஸோ ரிசல்ட் கண்டிப்பாக என்ன இருக்குது? நமக்கு ட்ரூ கிடச்சிரும். ஸோ சரி ரன் பண்ணல ரன். ஸோ ட்ரூ நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஓகே. தென் ஆர் ஆப்ரண்ட் ஆர் பாருங்கள். ஆர் நாட் பாருங்கள். நாட்டுக்கு வந்து ஒரே ஆப்ரண்ட் தான். நாட்டுக்கு நாட் 5 is greater than 2. ஸோ ஃபஸ்ட்டு 5 is greater than 2 அது நாட் எழுதிக்கலாம். ஸோ நாட் போட்டுக்கிறேன். நாட் 5 is greater than 2. ஸோ ட்ரூவா ஃபால்ஸா? ஸோ நாட் 5 is greater than 2ங்கிறது 5 is greater than 2 அப்போ வந்து ட்ரூ. ஸோ நாட் ஆஃப் ட்ரூ. ஸோ நாட் எப்பவுமே என்ன பண்ணிருப்பீங்க? இட்ஸ் இன்வர்ஸ், த ரிவர்ஸ் அப்படிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்வெர்ட் பண்ணும் ரிசல்ட் அப்படின்னா ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூன்னு பார்த்தோம். அப்போ நாட் ட்ரூ அப்படிங்கிறது என்ன கிடைக்கும்? நமக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிறது ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஃபால்ஸ். சரி ஓகே. இந்த 3 ஆப்ரேட்டர் பாருங்கள். அண்ட் ஆர் நாட் இது மூணுமே என்ன பண்ணோம்? இப்போ ரெண்டு அதாவது என்னது அந்த ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸை அதோட ரிசல்ட்ஸை வந்து கம்பைன் பண்ணி கொடுக்குது நமக்கு. ஸோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஆப்ரேட்டர் அண்ட் ஆர் நாட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ பைத்தானில் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இப்போ தான் சொன்னேன். சிங்கிள் ஈக்குவல் டு நம்ம மேக்ஸில் போகிற ஈக்குவல் டு அப்படிங்கிறது தான் இங்கே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே. இட் அசைன்ஸ் வேல்யூஸ் டு த வேரியபிள். அங்கே போட்டிருக்காங்க அந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அசைன்ஸ் த வேல்யூஸ் டு த வேரியபிள் சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ வந்து இதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வச்சுக்கோங்களேன். இது ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ என்ன பண்ணுறோம்? வேரியபிள் கண்டிப்பாக லெஃப்ட் சைடு தான் இருக்கணும், வேல்யூ ரைட் சைடு தான் இருக்கணும். நீங்கள் மேக்ஸில் போடும்போது நீங்கள் என்ன பண்ண சம்லாம் போடும்போது A = 5, 5 = D அப்படிலாம் மாற்றிலாம் போடுவோம். பட் இங்கே அப்படி கிடையாது. அசைன்மெண்ட் அப்படின்னாவே லெஃப்ட் சைடு வேரியபிள் இருக்கணும், ரைட் சைடு வந்து அந்த வேல்யூ இருக்கணும். ஸோ ரைட் சைடு வந்து வேல்யூ இல்லாமல் இன்னொரு வேரியபிள் A = B அப்படி கூட கொடுக்கலாம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எப்போவுமே இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ரைட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூ லெஃப்ட் சைடு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ரைட் சைடு இருக்கிற வேல்யூ லெஃப்ட் சைடு வேரியபிளாக ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ த ஈக்குவல் இஸ் த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இட் டேக்ஸ் வேல்யூ ஃப்ரம் இட்ஸ் ரைட் சைடு அண்ட் பிளேசஸ் இட் இன் டு த லெஃப்ட் சைடு வேரியபிள் அப்படிதான் சொல்லலாம். ஸோ ரைட் சைடு என்ன இருக்கலாம்னா ரைட் சைடு கேன் பி லிட்டரல் ஒரு நம்பர் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வேரியபிள் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கலாம். A = இப்படி இருக்கலாம். எக்ஸ்பிரஷன் மீன்ஸ் இப்போ A = 5 + 2. ஸோ இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கலாம். ஸோ எக்ஸ்பிரஷனோ இல்லை ஒரு கான்ஸ்டன்டோ இல்லை அனதர் வேரியபிளோ இருக்கலாம். அது ரைட் சைடு இருக்கலாம். அங்கே இருக்க வேல்யூவை எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு வேரியபிளை ஸ்டோர் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் லெஃப்ட் சைடில் தான் வேரியபிள் இருக்கணும். ஸ்டோர் பண்ணக்கூடிய வேரியபிள் லெஃப்ட் சைடில் தான் இருக்கணும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ நம்ம மாற்றி போட முடியாது. ஸோ அதாவது 5 = A அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இட்ஸ் எரர். ஏன்னா ஏவை வந்து 5ல் ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா? 5 தான் எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் 10 ஷார்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஆட் அண்ட் அசைன் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே ரெண்டு ஒன்றா சேர்த்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஈக்குவல் டு ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு அப்படிலாம் இருக்கா? சரி இது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆப்ரேட்டர் பேரில் பார்த்தீங்கன்னா இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நார்மல் ஆப்ரேட்டர்.
arithmetic add and assign, subtract and assign, multiply and assign, divide and assign, அதே மாதிரி மாடுலஸ், ஃப்ளோர் டிவிஷன், எக்ஸ்போனன்ட் இது எல்லாமே வந்துடும். நம்ம அரித்மெட்டிக்ல பார்த்து எல்லாமே ஈக்குவல் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஷார்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு லைனில் ஏ ஈக்குவல் டு 5. ஸோ மெமரியில் ஏன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு வேல்யூ வந்து 5 அசைன் பண்ணியிருக்கோம். சரி 5 அசைன் பண்ணிட்டோம். செகண்டு ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 10. திரும்ப ஏல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏல ஆல்ரெடி இருக்க வேல்யூ ஒரு 5 இருக்குது. அந்த 5ஓட ப்ளஸ் 10 ஆட் பண்ணி திருப்பி எகைன்ஸ்ட் ஏலே ஸ்டோர் பண்ணுறோம். ஏல 5 இருக்குடா ஆல்ரெடி, அந்த 5 ப்ளஸ் 10 ரெண்டு ஆட் பண்ணி எகைன் 5 ஏலே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும், ஏ வந்து 15 அப்படின்னு ஆகிடும். ஸோ அதை பிரிண்ட் பண்ணுறோம், பிரிண்ட் ஏ. ஸோ ஏல என்ன இருக்கும், அவுட்புட்டில் 15 நமக்கு கிடைக்கணும். ஸோ அதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் 15. ஸோ என்ன சொல்கிறேன்னு தெரியுங்களா? ஓகே, இது வந்து நார்மலாக போகிறது. இது எப்படி இப்போ இந்த செகண்ட் லைன் பாருங்களேன், ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 10 அப்படின்னு போகிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இதை ஷார்ட் ஹேண்டாக யூஸ் பண்ணலாம். எப்படின்னா ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 10. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 10 அர்த்தம். ஸோ ஏழு இருக்க வேல்யூவை எடுத்து 10ஓட ஆட் பண்ணி எகைன் ஏலே ஸ்டோர் பண்ணிடணும் அப்படிங்கிற மீனிங். ஸோ ரன் பண்ணுறோம். ஸோ அதே 15 கிடைக்குது. ஸோ இந்த ப்ளஸ் மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், மீது எல்லா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் இதில் சேர்த்துக்கலாம். ப்ளஸ் இல்லை மைனஸ் சம்திங் எது என்ன போட்டுக்கலாம், இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அசைன்மெண்ட் என்ன பண்ணுது, லெஃப்ட் சைடில் கண்டிப்பாக வேரியபிள் இருக்கணும், ரைட் சைடில் வேரியபிளோ எக்ஸ்பிரஷனோ ஆர் கான்ஸ்டன்டோ இருக்கலாம். ஸோ இதான் கான்செப்ட் இங்கே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில். அடுத்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர் ஆர் டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படி சொல்கிறாங்க. ஸோ டெர்னரி அப்படின்னா அங்கே 3 யூனரி, பைனரி, டெர்னரி அப்படி சொல்லுவாங்க. ஸோ டெர்னரி அப்படின்னா அங்கே கேன் பி 3 ஆப்பரன்ஸ். ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர் ஒன்று தான் இங்கே இருக்கும். ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். டெர்னரி ஆப்ரேட்டர் known as a conditional operator. They evaluate something based on the condition being true or false. It simply allows testing a condition in single line replacing the multi if else making. அதாவது if else making, if else ஸ்ட்ரக்சரில் போடக்கூடிய ஒரு சிம்பிள் கான்செப்டை வந்து நம்ம சிங்கிள் லைனில் இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டரை பேஸ் பண்ணி நம்ம போட்டலாம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு இது எழுதுறேன் பாருங்கள். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு இங்கே பாருங்கள், இந்த வேரியபிள் இங்கே சின்டாக்ஸ் போட்டிருக்காங்க பாருங்களேன். வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஆன் ட்ரூ இஃப் டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் எல்ஸ் ஆன் ஃபால்ஸ் இப்படி போட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி சிம்பிளாக எழுதலாம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி லைன் வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கண்டிஷன் செக் பண்ணும். இஃப்ல ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம், அதை செக் பண்ணுவோம். அதை செக் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ, அதாவது இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த வேல்யூ வந்து இங்கே ஸ்டோர் ஆகிடும், வேரில் ஸ்டோர் ஆகிடும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ இங்கே வந்து ஸ்டோர் ஆகும். சப்போஸ் நம்ம கொடுத்துருக்க செக் பண்ணுற எவாலுவேட் பண்ணுற கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்க வேல்யூ வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த வேரியபிளில் ஒரே ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆக போகுது based on the condition. அதான் லைன் போட்டிருந்தாங்க, இட் evaluates something based on a condition being true or false. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கா ஃபால்ஸாக இருக்கா அதை வச்சு ட்ரூவாக இருந்தால் இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த ட்ரூ இங்கே இருக்க வேல்யூ ஸ்டோர் ஆகும், இல்லைனா இங்கே ஃபால்ஸ் இந்த வேல்யூ ஸ்டோர் ஆகும். இங்கே மொத்தம் 3 ஆப்ரண்ட் இருக்குது. இந்த எது ஆப்ரண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வேறுங்கிறது ஒரு ஆப்ரண்ட், இங்கே ஒரு ஆப்ரண்ட், இது ஒரு ஆப்ரண்ட். ஸோ இதை டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அதுக்கான சின்டாக்ஸு. கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மினிமம் இஃப் மினிமம் ஈக்குவல் டு 50, மின்னில் வந்து 50 ஸ்டோர் ஆகணும். மின்னில் வந்து 50 ஸ்டோர் ஆகணும் எப்போனா இஃப் 49 இஸ் லெஸ் தென் 50, இல்லைன்னா வந்து 70 ஸ்டோர் ஆகணும் அப்படி கொடுத்துருக்காங்க. வந்து அங்கே ரிசல்ட்டுமே மினிமம் வந்து 50 வந்திருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கோடிங் போட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். மின்னில் வந்து 5 வந்து ஸ்டோர் ஆகணும் அப்படி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ மின்னில் வந்து 5 ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கோமா. ஸோ எப்போ ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் எவாலுவேட் பண்ணும். இஃப் 5 இஸ் லெஸ் தென் 10 செக் பண்ணுங்கள். 5 இஸ் லெஸ் தென் 10 எஸ் ட்ரூ ஆர் நோ. ஓகே, 5ங்கிறது ட்ரூ. 5 இஸ் லெஸ் தென் 10 அப்படிங்கிறது ட்ரூ தானே. ட்ரூனா இங்கே இருக்க வேல்யூ போய் மின்னில் ஸ்டோர் ஆயிரும். சரிங்களா? இப்போ நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். சிங்கிள் ப்ராப்ளம்.
ஸோ பாருங்கள் 5ங்கிற ரிசல்ட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இங்கே நம்ம வேல்யூவை மாற்றலாம். ஸோ இதே 5 வந்து இப்போ மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இட்ஸ் மெத்தடில் சும்மா சேஞ்ச் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னா இங்கே மேக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். மேக்ஸிமம் வேல்யூ இப்போ வந்து என்ன ஆகணும், இங்கே இதை மாற்றலாம். 5 இஸ் இங்கே இந்த இடத்துல கிரேட்டர் தென் போடுறேன். இப்போ என்ன ரிசல்ட் நம்ம கிடைக்கும் இது பண்ணி பாருங்கள். லாஜிக்கல் செக் பண்ணுங்களேன். 5 இஸ் ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணுங்கள். 5 இஸ் கிரேட்டர் தென் 10. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிற பார்த்து செக் பண்ணுங்கள். 5 இஸ் கிரேட்டர் தென் 10. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ். ஃபால்ஸ் என்ன ஆகும், எல்ஸ் பார் இருக்கக்கூடிய 10 வந்து மேக்ஸில் ஸ்டோர், இந்த வேரியபிள் ஸ்டோர் ஆயிரும். அப்போ வந்து இங்கே இருக்க 10 வந்து இங்கே ஸ்டோர் ஆயிடும். அப்போ ரிசல்ட் நம்ம கண்டிப்பாக 10 கிடைக்க போகுது. ஸோ நம்ம செக் பண்ணலாம், ரன் பண்ணலாம். சரி, இங்கே பாருங்கள், இங்கே மேக்ஸ் கொடுத்துட்டு இங்கே மின் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே இதையும் மாற்றணும், உள்ள மாற்றணும். மேக்ஸ். ஸோ மேக்ஸ் இப்போ ரன். ஸோ 10 நமக்கு ரிசல்ட் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகேவா? So the delimiters பாருங்க, delimiters. So Python uses the symbols and symbol combinations as delimiters in expressions. So expressions அப்படிங்கிறது தெரியும், a plus b அப்படிங்கிறது. ஸோ லிஸ்ட், டிக்ஷனரி, ஸ்ட்ரிங்ஸ் நமக்கு தெரியும், டபுள் கோட் கூடிய இருக்கிறது ஸ்ட்ரிங்ஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ அது எல்லாமே கீழே நிறைய சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எல்லாமே நம்ம வந்து டீலிமிட்டர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. இதில் வந்து பின்னாடி லெசன்ஸ்லாம் நம்ம டிக்ஷனரிஸ்லாம் பார்ப்போம். ஸோ அப்போ பார்த்துக்கலாம். ஸோ சிம்பிள்ஸ் அண்ட் சிம்பிள் காம்பினேஷன்ஸ் அதான் வந்து டீலிமிட்டர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து லிட்ரல் பாருங்கள். லிட்ரல் இஸ் த ரா டேட்டா கிவன் டு எ வேரியபிள் ஆர் கான்ஸ்டன்ட். ஸோ ரா டேட்டா வேரியபிள் ஆர் கான்ஸ்டன்ட் அப்படி சொல்கிறாங்க. ஸோ லிட்ரல்ங்கிறது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், ஆர் ஒரு வேரியபிள் கொடுக்குற வேல்யூவாக இருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரா டேட்டா கிவன் டு எ வேரியபிள். அப்போ இங்கே 5 அப்படிங்கிறது பார்த்தீங்களா, இந்த 5 தான் இவங்க லிட்ரல். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ லிட்ரல் இஸ் அ ரா டேட்டா கிவன் டு எ வேரியபிள். ஸோ வேரியபிள் கொடுக்கக்கூடிய ஒரு வேல்யூ, அதாவது கான்ஸ்டன்ட் அப்படி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அங்கே 3 டைப் சொல்கிறாங்க பாருங்கள், நியூமெரிக்கல் கான்ஸ்டன்ட், ஸ்ட்ரிங் அண்ட் பூலியன் அப்படின்னு 3 டைப் சொல்கிறாங்க. ஸோ ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூமெரிக் லிட்ரல். ஸோ கன்சிஸ்ட் ஆஃப் டிஜிட்ஸ் அண்ட் ஆர் இம்யூட்டபிள் சொல்கிறாங்க. இம்யூட்டபிள்னா சேஞ்ச் பண்ண முடியாது டிஜிட்ஸ். ஸோ நியூமெரிக்னாவே அங்கே டிஜிட்ஸ் தான் இருக்கும். 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா, இன்டீஜர் டைப்பாக இருக்கலாம், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப்பாக இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கலாம். ஸோ நமக்கு தெரியும் இன்டீஜர்னா எப்படி இருக்கும், நமக்கு தெரியும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னா பாயிண்ட் இருக்கும், காம்ப்ளெக்ஸ்னா அந்த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஸோ நியூமெரிக் லிட்ரல்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்ட்ரிங் லிட்ரல். ஸோ ஸ்ட்ரிங் லிட்ரல் நமக்கு தெரியும், ஸ்ட்ரிங்னாவே இட்ஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் சரௌண்டட் பை கோட்ஸ் அப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் சரௌண்டட், ஸ்ட்ரிங்கை பற்றி தனியாக ஒரு லெசனே இருக்குது. ஸோ அங்கே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம், இங்கே சிம்பிளாக பார்த்துக்கலாம். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், சீக்வன்ஸ்னால் அடுத்தடுத்து இதான் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், தே ஆர் சரௌண்டட் பை கோட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ட்ரிங்ஸை நம்ம என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் கோட் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி சிங்கிள் கோட் யூஸ் பண்ணலாம், இல்லை டபுள் கோட் யூஸ் பண்ணலாம், ஈவன் ட்ரிபிள் கோட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரிங் லிட்ரல் அப்படிங்கிறது த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் விச் ஆர் என்க்ளோஸ்ட் இன் சிங்கிள், டபுள் ஆர் ஈவன் ட்ரிபிள் கோட்ஸ் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ட்ரிபிள் கோட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா மல்டிலைன் ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ணோம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி இருக்குது அப்படின்னா அங்கே மல்டிலைன் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்குக்கு அப்புறம் பூலியன் லிட்ரல்ஸ் பாருங்கள். ஸோ பூலியன்னாவே there are only two values, true or false. இங்கே பாருங்கள், இந்த வேரியபிளில் பாருங்களேன், பூலியன் ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ ட்ரூ இங்கே வந்து இது வந்து ஸ்ட்ரிங் கிடையாது, இது வந்து ஒரு வேல்யூ. எப்படி 5ங்கிற ஒரு வேல்யூவோ அதே மாதிரி ட்ரூங்கிற ஒரு வேல்யூ. ஸோ ட்ரூங்கிற வேல்யூ வந்து பூலியனில் ஸ்டோர் ஆயிரும். ஃபால்ஸ் அப்படிங்கிறது இங்கே பூலியன் இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அப்படின்னு பூலியன் லிட்ரல்ஸ் இருக்குது, இது ஸ்ட்ரிங் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பூலியன் 1 ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் லிட்ரல் இஸ் யூஸ்டு பார்த்தா ட்ரூன்னு ஒரு வேர்டு தானே, அப்போ வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டக்கூடாது. ட்ரூங்கிறது ஒரு பூலியன் லிட்ரல் அப்படின்னு சொல்லணும், இந்த வேர்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் பாருங்கள். ஸோ எஸ்கேப் சீக்வன்ஸ் நம்ம 11th நீங்கள் படிச்சிருப்பீங்க. பேக்ஸ்லாஷ் இஸ் எஸ்கேப் கேரக்டர், இஸ் a special character, it's representing certain white space characters. ஸோ ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர்ஸ் அப்படின்னா நம்ம அந்த நியூ லைன் கொடுக்கறதுக்கு இல்லைனா டேபுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ். /t is tab, /n is a new line and r is a carry digit, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்பீங்க. ஸோ அது இல்லாமல் என்னென்ன கொடுக்கலாம், சிங்கிள் கோட் வேணும். ஏன் சிங்கிள் கோட் கொடுக்கணும் அப்படின்னா, சிங்கிள் கோட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஐம் அப்படி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஐம் இதான் என்னோட ஸ்ட்ரிங்கே, இதான் ஐம் அப்படின்னு நம்ம போடுவோம். நம்மளோட ஸ்ட்ரிங்கே வந்து நான் ஒரு இங்கே வேரியபிள் வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு வேரியபிள் வி ஈக்குவல் டு ஐம் நான் ஸ்டோர் பண்ணணும். அதை வந்து நான் சிங்கிள் கோட்டில் அப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சிங்கிள் கோட்டில் நம்ம என்க்ளோஸ் பண்ணலாம் தானே, சிங்கிள் கோட்டில் நம்மளால் என்க்ளோஸ் பண்ணலாம் ஒரு ஸ்ட்ரிங்கை, ரைட்? அப்போது இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஸ் ஆகும், இங்கே எங்கேருந்து ஸ்ட்ரிங்கை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிங்கா, இல்லை இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிங்கா, 3 இருக்குது பாருங்கள். ஸோ என்க்ளோஸ் தானே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல நம்ம
டபுள் கோட்டில் என்க்ளோஸ் பண்ணால் இந்த பிரச்சனையே இல்லை சார். நான் வந்து சிங்கிள் கோட், அதாவது ஐம் அப்படிங்கிறத வந்து ஐம் சாரி ஸோ ஐம் அப்படிங்கிறத டபுள் கோட்லேயோ ட்ரிபிள் கோட்லேயோ கொடுத்தீங்கன்னா அது எடுத்துக்க போகுது அப்படியே. நான் டபுள் கோட் ட்ரிபிள் கோட் யூஸ் பண்ணல, சிங்கிள் கோட் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா அது என்ன பண்ணலான்னா இப்போ ஐம் சிங்கிள் கோட்டில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல இதுதான் வந்து ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர். இதை வந்து நம்ம என்ன அதை வந்து ஒரு அந்த என்க்ளோஸ் பண்ணுற கேரக்டர் எடுத்துக்காமல் நார்மல் ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறதா இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பேக் ஸ்லாஷ் கொடுக்குறோம். ஸோ இப்போ இது என்ன ஆகும், அதான் இதே மாதிரி தான் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இட்ஸ் ரைனிங் பாருங்கள், இட்ஸ் ரைனிங். ஸோ அந்த இடத்துல ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்லாஷ் போட்டு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கீழே அவுட் பண்ண பாருங்கள், அந்த அப்பாஸ்ட்ரஃபி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்குது. அடுத்து பைத்தான் டேட்டா டைப்ஸ் பாருங்கள். ஸோ ஆல் டேட்டா வேல்யூஸ் இன் பைத்தான் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்ட்டாங்க. ஸோ எல்லா டேட்டா வேல்யூஸுமே இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் அப்படி சொல்கிறாங்க. ஈச் ஆப்ஜெக்ட் ஆர் வேல்யூ ஹேஸ் டைப். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் ஒரு டைப் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்னா இப்போ ஃபைங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், அப்படி ஆப்ஜெக்ட் அது ஒரு டைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன டைப்பு, ஃபை பாருங்க, அது எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைங்கிறது இல்லைன்னா ஒரு சிங்கிள் கோட்டில் ஒரு ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஏங்கிறது ஸ்ட்ரிங்கு, ஃபைங்கிறது ஒரு இன்டிஜர் நம்பர் 5.2, இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் வச்சுக்கோங்களேன். ஸோ ஆல் வேல்யூஸ் ஆர் த ஆப்ஜெக்ட்ஸ் they have a separate data type சொல்கிறாங்க. ஸோ 5ங்கிறது என்ன டைப்பாக இருக்கும்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் இன்ட், 5.2ங்கிறது டைப் ஆஃப் ஃப்ளோட்டு, சிங்கிள் கோட்டில் ஏங்கிறது டைப் ஆஃப் கேரக்டர் ஸ்ட்ரிங் அப்படி சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ என்ன டைப் பாருங்கள், நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், பூலியன், டப்புல்ஸ், லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரிஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம். நம்பர் டேட்டா டைப் பாருங்கள். ஸோ நம்பர் டேட்டா டைப் பாருங்கள். இன்டீஜர்ஸ் என்னென்ன இருக்குன்னா இன்டீஜர் நம்பர்ஸ் இருக்குது, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் இருக்குது அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இன்டீஜர் நம்பர்ஸில் பாருங்களேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நார்மல் இன்டீஜரில் வந்து நிறைய டைப் சொல்கிறாங்க, டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல், லாங் டெசிமல் சொல்கிறாங்க. ஸோ டெசிமல் நம்பர்ஸ் நம்ம ஆர்டினரி நம்பர்ஸ் அப்படி எழுதிக்கலாம். ஆக்டல் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது 0, அதில் 0க்கு அப்புறம் 0 ஸ்டார்ட் பண்ணி தான் ஆக்டல் நம்பர். ஆக்டல்னால் நமக்கு தெரியும் 0 to 7 வரைக்கும் அந்த நம்பர் இருக்கும், 8 to 9 வராது தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆக்டல் நம்பர்ஸ் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 0 and O அப்படிங்கிற லெட்டர் யூஸ் பண்ண சொல்கிறாங்க ஸ்மாலில். தென் ஹெக்ஸாடெசிமல் பாருங்கள், 0 and X, அந்த எக்ஸுங்கிறது ஸ்மாலாக இருக்கலாம் கேபிட்டலாகவும் இருக்கலாம். ஸோ அது சொல்கிறாங்க ஸ்மாலாக ஆர் கேபிட்டலாக இருக்கலாம். அதே மாதிரி லாங் டெசிமல் பாருங்கள், லாங் டெசிமல்னால் ரொம்ப பெரிய டெசிமல் நம்பர், அதுக்கு வந்து பின்னாடி பக்கம் நம்ம வந்து எல் அப்படிங்கிற லெட்டர் யூஸ் பண்ணுறாங்க, அது ஸ்மாலோ இல்லை கேபிட்டலோ இருக்கலாம். ஸோ அப்படிங்கிற சொல்கிறாங்க. இது வந்து இன்டீஜர் நம்பர்ஸோட நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அடுத்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் பாயிண்டில் 2 டைப்ஸ் வந்துங்க. ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டாவாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த எக்ஸ்போனன்ட் டேட்டாவாக இருக்கலாம். ஓகே, அந்த இது வந்து நமக்கு தெரியும், அது டெசிமல் பார்ட் இருக்கும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்னால் தெரியும் நமக்கு, டெசிமல் பார்ட்டு, டெசிமல் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் பின்னாடி நம்பர்ஸ் வரும். ஸோ எக்ஸ்போனன்ட் டேட்டா பாருங்கள், அது அப்படியே எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம். டெசிமல் டிஜிட் பார்ட் 12ங்க டெசிமல் டிஜிட் பார்ட்டு, அப்புறம் வந்து டெசிமல் பாயிண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் எக்ஸ்போனன்ட் இ அப்படிங்கிற எக்ஸ்போனன்ட் பார்ட் இருக்குது. அந்த ஈங்கிறது கேபிட்டலாக ஸ்மாலாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஃப்ளோட்டிங்கில் இந்த நம்பர்ஸை 2 விதமாக நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும். தென் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு இமேஜினரி பார்ட்டு ரியல் பார்ட்டு வரக்கூடிய நம்பர் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த A+2i ஸோ அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ அது இமேஜினரி பார்ட். ஸோ சரி, ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் சேர்ந்தது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸில் 3 டைப்பு என்னென்ன, இன்டீஜர் நம்பர் அண்ட் இன்டீஜர் நம்பருக்கு அப்புறம் அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ பூலியன் இப்போ தான் பார்த்தோம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதை இங்கே பூலியன் டேட்டா டைப் சொல்கிறாங்க. தென் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் பார்த்துங்க, என்ன இங்கே பாருங்கண்ணே, கேர் டேட்டா அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் நேம். கேர் டேட்டாங்கிறது வேரியபிள் நேமு, அங்கே வந்து ஒரு சிங்கிள் லெட்டர் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ சிங்கிள் கோட்டில் அது எதுனா கொடுக்கலாம், சிங்கிள், டபுள், ட்ரிபிளில் கொடுக்கலாம். ஸோ சிங்கிள் லெட்டர்னா சிங்கிள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்ட்ரிங் டேட்டாங்கிறது ஒரு வேர்டாக இருக்குது. ஸோ அதை டபுள் கோட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் கொடுத்துருக்காங்க. தென் மல்டிலைன் டேட்டா பாருங்கள், ட்ரிபிள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் என்க்ளோஸ் இன் சிங்கிள், டபுள் ஆர் ட்ரிபிள் கோட்ஸ் அப்படி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அவ்வளோ முடிஞ்சா. ஓகே ஓகே, இந்த இதில் என்ன பார்த்தோம், கடைசி டாபிக்லாம் பார்த்தோம், டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். ஸோ டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது நம்பர் டேட்டா டைப், பூலியன் டைப், ஸ்ட்ரிங் டைப் அப்படி சொல்கிறாங்க. நம்பரில் வந்து நம்ம 3ஆக பிரிக்கிறோம். இன்டீஜர் டைப் இருக்குது, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப் இருக்குது அண்ட் காம்ப்ளெக்ஸ் டைப் இருக்குது. இன்டீஜரில் 4 டைப்ஸு,
டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் அண்ட் லாங் டெசிமல் இந்த சொல்கிறாங்க. ஓகே, இல்லை ஒவ்வொரு லெசன் முடியும் போதுமே இந்த பாயிண்ட்ஸ் ரிமெம்பர்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கணும். அந்த கோடிங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் புக்கில் இருக்க ப்ரோக்ராம்ஸ்லாம் எடுத்து பார்த்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டவுட்னா என்கிட்ட கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸில். தேங்க்யூ. டவுட்னா என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ.